सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஆஞ்சநேயர் பிராட்டியாரை கண்டு கிஷ்கிந்தைக்கு சென்றார். அவர் என்ன சொல்லுவாரோ என்று எம்பெருமான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றான். முதல் வார்த்தையாக கண்டனன் கற்பினிக்கு அணியை கண்களால் பிராட்டியாரை கண்டேன்னு சொல்லல, எடுத்த எடுப்பிலேயே கண்டனன். யாரை? சீதைன்னு சொன்னா என்ன நிலையில இருக்கிறாளோ என்ற வினா எழும். கற்பினுக்கு அணியை, கற்புக்கு அணிகலத்தை கண்டேன். பார்த்தவுடனே எப்படி நீ முடிவு கட்டினாய் என்று எம்பெருமான் வினாவுவார். ஒரு மனிதனை அளக்கின்ற கஜக்கோல் அவரவர்கள் கண்கள். கண்களை பார்த்தவுடனே சொல்லலாம், பசித்து இருக்கின்றான், மகிழ்ச்சியாக இருக்கின்றான், கவலையாக இருக்கின்றான், அல்லது வேறோ ஏதோ ஒன்று உள்ளே போயிருக்கிறது. இந்த கண் சொல்லிவிடும். ஐயனே, எம்பிராட்டியை கண்டேன், அவள் கண்களிலே உன்னை கண்டேன், அவள் கண்கள் பதிவிரதை என்று விளக்கம் செய்கின்றது என்று 9 வியாக்கரணங்கள் படித்தவர். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் கண்டனன் பெருமகிழ்ச்சி அடைந்தார். 70 வெள்ளம் வானரங்களோடு புறப்பட்டார். 12 பகலிலே வந்து தென்கடலை அடைந்தார்கள். அதற்கு மேலே கடல் போக முடியாது. அந்த அலைகள் வந்து வந்து கரையிலே மோதுகின்றன. நமக்கு அலை, கவி சக்கரவர்த்திக்கு கலை. மாமியார் வீட்டுக்கு மருமகன் சென்றான். வந்தவருக்கு பாய் போட வேண்டும். மாமியார் போடக்கூடாது, மச்சினம் போடுவான். பகவானுடைய பத்தினி லட்சுமி. லட்சுமி தோன்றியது சமுத்திரம். ஆகவே கடலாயிருக்கின்ற அந்த மாமனார் வீட்டுக்கு பகவான் போனார். அந்த தென்றல் காற்று அந்த அலைகளை சுருட்டி சுருட்டி கரையிலே கொண்டு வந்து நுரைகளை முத்தின் சிந்தி அப்படி திரும்பி போவது பாயை உதறி விரிப்பது போல இருக்கிறது என்கின்றார் கம்பர். சேய காலம் பிரிந்து அகன்றான், மீண்டும் தனது சேக்கையின்பால் மாயன் வந்தான், இனி வளர்வான் என்று கருதி வரும் தென்றல் தூய நுரையும் முத்தும் சிந்தி புடை சுருட்டி பாயல் உதறி விரிப்பதே போன்ற திரையின் பரப்பு அம்மா. நமக்கு அலையாக தோன்ற கம்பருக்கு கலையாக தோன்றி அங்கே பகவான் தர்பசேனத்திலே படுத்தார். 7 நாள் இலங்கை எரிந்தது. ராவணாதி அவுணர்கள் புஷ்ப விமானத்திலே வானத்திலே இருந்தார்கள். 7 மேகங்களை விட்டு மழையினாலே நனைத்தார்கள். விஸ்வபிரம்மாவை அழைத்து முன்னைய காட்டிலும் பன்மடங்கு அழகுள்ளதாக அந்த நகரம் நிர்மாணம் செய்யப்பட்டு அங்கே அரசவை கூடியது. அசம்பிளி சபை. விபீஷணர், கும்பகர்ணன், இந்திரஜித்து, அகம்பன், நிகும்பன், ராவணனுக்கு ஒரு அருமையான மந்திரி மகோதரன், பெரிய வைத்துக்காரன். ராவணன் சொன்னான், ஒரு மனிதனுக்கு சுகம் 3 அடங்கும். 1, நன்றாக தூங்குவது, நல்ல உணவுகளை உண்பது, மனைவியோடு இன்புறுவது. இந்த 3 சுகமும் எனக்கு இல்லை. ஏன்? சாப்பிடலாம் என்று சொன்னால் தண்ணீர் வேணும். லங்கையிலே கிணறு வெட்டினால் எங்க பார்த்தாலும் உதிரம் ஊறுகிறதாம். அனுமானாலே அழிந்த அசுரால் ரத்தம் சுவரி விட்டு ஊறுகின்றது கிணறு உதிரம். அதனாலே சாப்பிட முடியவில்லை. நிலத்திலே படுக்கலாம் என்றால் இலங்கை எரிந்து அனல் ஆறுகின்றது, ஒரே நெருப்பு மயமாயிருக்கு. மனைவி கிட்ட பேசலான்னா குழல் நாறுகின்றது. அனுமான் எல்லாருடைய கொண்டையிலே தீ வச்சு கூந்தல் நாறுகின்றதா. இந்தியாவிலே இருந்து வந்த ஒரு வானரம் அசோகவனத்தை அழித்து
என் மகனை தேய்த்து பலரை மாய்த்து சென்றது, என்ன செய்யலாம்? மகோதரன் சொன்னான், எனக்கு அனுமதி கொடுங்கள், அத்தனை பேரும் சாப்பிட்டு வர்றேன்னா, பொறிகடலை மாதிரி. ஒவ்வொருத்தரும் இப்படிதான் சொன்னான். கும்பகர்ணன் சொன்னான், அண்ணா, நீ புலத்தியன் மரபிலே வந்தவன், குற்றமில்லாத ஒருவன் மனைவியை சிறையில் அடைக்கலாமா? ஆசில் பரதாரம் அவை அஞ்சிரை அடைப்போம், ஆசில் பரதாரம் அவை அஞ்சிரை அடைப்போம், மாசில் புகழ் காதலுருவோம், வளமை கூற பேசுவது மானம், இடை பேணுவது காமம், பூசுவது மானுடரை நன்றி நம கொற்றம். அண்ணே, ஒரு கட்சி தலைவன் இன்னொரு கட்சி தலைவனை வைவான், அந்த கட்சி தலைவன் மனைவியை கொண்டு வந்து சிறையில் அடைத்தான் என்று அரசியல் வரலாறு சொல்லுது. குற்றமில்லாத ஜானகியை கொண்டு வந்து சிறையில் அடைக்கலாமா? நீ தன்மானம் தன்மானம் என்று பேசுகின்றாய், மானத்து உனக்கு எத்தனை மைல்? பேசுவது மானம், இடை பேணுவது காமம் என்று அறவுரை பகர்ந்தான். எந்த சொன்னான், எனக்கு உத்தரவு கொடுங்கள், எல்லாரும் ஒரு வினாடியில கொல்லுகிறேன். விபீஷ்ணாழ்வார் எழுந்தார். அண்ணே, எனக்கு தாய் தந்தை குரு தெய்வம் எல்லாம் தாங்கள் தான், எந்தையும் யாயும் எம்முனும் வந்தானை தெய்வம் நீ மற்றும் முற்றும் நீ, இந்திர பெரும் பாதம் இழக்கின்றாய் என நொந்தனேன், ஆதலால் நுவல்வது ஆயினேன். இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய் என்று சொல்லுகின்றேன். ராகவனை மனிதன் என்று எண்ணாதே. அயன் அரிய அரண் என்ற திரிமூர்த்திகளும் சேர்ந்து வந்த திருவுருவம் ஏகனாய் அந்த மூவரும் தசரத ராமன் என்று வந்தாரே, நாம் எங்கே போவோம்? அந்த ராகவன் பகை நமக்காமோ அண்ணே, நமக்காமோ பழி சுமக்காரே. ஏகனாய் அந்த மூவரும் தசரத ராமன் என்று வந்தாரே, நமக்காமோ பிராட்டியாரை சிறை விட்டுவிடு, நீண்ட காலம் வாழ்வாய், வேதவதி சொன்ன சாபத்தில் அகப்பட்டாய். பழங்காலத்திலே நான் ஒரு வரலாறு கேட்டேன். காசிவ முனிவருடைய மகனாயிருக்கிற இரண்யன் 5,70,61 வருடம் தெய்வம் இல்லைன்னா, அவனுடைய மகனாயிருக்கிற பிரகலாத ஆழ்வார் தெய்வம் உண்டுன்னார். எங்கே இருக்கிறான்னு கேட்டான். அவன் தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான், உன்னிலும் இருக்கின்றான், என்னிலும் இருக்கின்றான், அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நேர்ந்தவன் என்றான். இதோ இருக்கிற தூணில் இருக்கிறானா? எம்பெருமான் தொட்ட இடங்களெல்லாம் இருக்கின்றான். அவன் இல்லையானால் என் உயிரை நானே மாய்த்துக் கொள்வேன் என்றார் பிரகலாதர். கற்றூனை அறைந்தான். பகவான் 1000 சிங்கமுகம் 2000 கரங்களோடு. மனிதனுக்கு அறிவு உண்டு, சிங்கத்துக்கு ஆற்றல் உண்டு. அறிவும் ஆற்றலும் ஒன்றுபட வேண்டும் என்று கூட்டணியா வந்து இந்த பயல தொலைக்கிறேன். முதல்ல கூட்டணி கண்டுபிடிச்சவர் பெருமாள். நரசிம்மமாக வந்தார். அவனை வீட்டிலும் இல்லாமல், வெளியிலும் இல்லாமல், வாசற்படியிலே, விண்ணிலும் இல்லாமல், மண்ணிலும் இல்லாமல், மடித்தளத்தில் வைத்து, இரவிலும் இல்லாமல், பகலும் இல்லாமல், சந்தி வேளையிலே நகத்தினால கீறுகிற பொழுது இரண்யன் சிரித்தான். நீ ஒரு தெய்வம் தானா? ஒரு தலை 2 கரங்களோடு கூடியிருக்கிற என்னை 1000 தலை 2000 கரங்களோடு வந்து கொல்லுகிறாய். அடுத்த பிறப்பு ஒன்று வருமானால் நான் 10 தலை 20 கரங்களோடு வர வேண்டும். நீ ஒரு தலை 2 கரங்களோடு வந்து கொன்றால் உன்னை வீரன் என்று ஒப்புக்கொள்வேன் என்றான். அப்படியே பகவானும் வரம் கொடுத்தார். அந்த இரண்யன் தான் தாங்கள், அந்த நரசிம்மன் தான் ராமர். இதை கேட்டு ராவணன் பொங்கி விபீஷ்ண ஆழ்வாரை கொல்ல போனான். அவர் சதுர்வித புருஷார்த்தங்களோடு புறப்படுவது போலே 4 அமைச்சரோடு புறப்பட்டு விண்வழியாக வருகிறார். தென் கடலோரத்திலே எம்பெருமான் தர்பசயனத்திலே பள்ளி கொண்டிருக்கின்றார். அங்க நீலன் என்ற சேனாதிபதி, நில், சுவாமியை பார்க்க வந்தேன். ராவணன் தம்பி விபீஷணன் சென்றான்.
ஐயனே, ராவணன் தம்பி, அவன் கண்ணீர் விட்டு நிற்கின்றான், உள்ளே விடவா கன்னத்தில் விடவான்னு. உடனே பகவான் விடுன்னு சொல்லலை, அதை செயல் குழுவில் வச்சார். விபீஷணன் அடைக்கலத்துக்கு வருகிறான், என்ன செய்யலான்னு. சுக்ரீவன் சொன்னான், என்ன இருந்தாலும் அண்ணன் தெய்வத்துக்கு சமானம், அண்ணனை காட்டிக் கொடுக்கிற தம்பியை நம்பக்கூடாதுன்னா சுக்ரீவன். இந்த வார்த்தையை சுக்ரீவன் சொன்னான். அவன் நீலி கண்ணீர் வடிக்கின்றான் என்றான் ஜாம்பவன். அங்கேயே மணல்ல புதைக்கணும்னா அங்கதன். அனுமாரி எழுந்தார். வணங்கிய சென்னியன் மறைத்த வாயினன் நுணங்கிய கேள்வி என் நுவல்வது ஆயினான். அவர் நவவியாகரண பண்டிதர். என்ன சொன்னார்? ஆண்டவனே, அவனை பொல்லாதவனாகவே எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் கையிலே கோதண்டன் தாங்கியிருக்கின்றீர். என்ன பொருள்? தேவர்க்கும் தானவர்க்கும் திசை முகனே முதலாய செப்புகின்றோர் மூவர்க்கும் முடிப்பரிய காரியத்தை முற்றிவிப்பான் உண்டு நின்றே. தேவர்களாலும் தானவர்களாலும் தகுவர்களாலும் தைத்தியர்களாலும் செய்ய முடியாத காரியத்தை நான் செய்வேன் என்று பிரச்சண்ட கோதண்டன் தாங்கியிருக்கின்ற வீரராகவரே, ஆபத்தில் அபயமென அடைந்தவனை அயிர்த்து அகல விடுதியாயில் கூவத்தின் சிறு புனலை கடல் அயிர்த்தது ஒவ்வாதோ கொற்ற வேந்தே. கூப்பம்னா கிணறு. கிணற்று தண்ணீரை கண்டு கடல் சந்தேகப்பட்டதாம். கூவத்தின் சிறு புனலை, கூவத்தின் தண்ணியை கண்டு கடல் அஞ்சுமா? ஆதலினால் இவன் வரவு நல்வரவு என உணர்ந்தேன். நான் நேரா கண்டவன். கண்டவன் பேச்சை கேளுங்கள், கண்டவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டாம். இவன் வீட்டிலே பூஜை சாதனங்கள் இருந்தன. விபீஷனுடைய அருமை மகள் திரிஜட்டை எம்பிராட்டிக்கு ஆறுதல் சொல்லுகின்றாள். மாதரையும் தூதரையும் கொல்ல வேண்டாம் என்று இவர் ஒருவர்தான் சொன்னார். அடைக்கலத்துக்கு உரியவர் என்றார். ஆதலினால் இவன் வரவு நல்வரவு என உணர்ந்தேன் அடியேன். உந்தன் வேத நூல் எனத் தகைய திருவுளத்தின் கருத்து எதுவோ என்று விட்டான். அப்படி சொன்னவன் யார்? காதல் நான் முகனாலும் கணிப்பறிய கலை அனைத்தும் கதிரோன் சென்று ஓதினான். ஓத நீர் கடந்து பகை கடிந்து உலகை உய்யக் கொண்டான். ரொம்ப பெரியவர் ஆஞ்சநேய சுவாமி. நீலா, அவனை உள்ளே அழைத்துக் கொண்டு வா. சுக்ரீவா, நீயும் போய் அழைச்சுவான். தொலையிலே பார்க்கின்றால் விபீஷன் ஆழ்வார் எம்பெருமானை. ராமனை கண்ணார கண்டானே விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே. காமனும் செங்கமல உமனும் பணி பரந்தாமனை ஆயிர நாமனை கோதண்ட ராமனை கண்ணார கண்டார். விபீஷணன் கை மாமுடி மேல் வைத்து கொண்டானே. காமனும் செங்கமல பூமனும் பணி பரந்தாமனை ஆயிர நாமனை கோதண்ட ராமனை கண்ணார கண்டானே. எப்படி இருக்கிறார்? வெள்ளம் வானர வர்க்க நடுவே தம்பி வெறுமலை போலே நிற்க புள்ளி போடாத மேகம் ஒக்க மார்பில் புனில்லாமலே சோபிக்க கள்ள அரக்கர் தினம் கிள்ளி கிள்ளி
அருந்த கொள்ளை கொடுத்த அமரர் துள்ளி துள்ளி வருந்த கள்ள அரக்கர் தினம் கிள்ளி கிள்ளி அருந்த கொள்ளை கொடுத்த அமரர் துள்ளி துள்ளி அருந்த வள்ளலாதி மூலம் உள்ள படித்திருந்த பள்ளி அரவணையை தள்ளி எழுந்திருந்தரா மனை கண்ணார கண்டானே. எம்பெருமானை கண்டார், ஆனந்தம் கொண்டு ஐயனே சரணம் என்று கால் மேலே விழுந்தார், எடுத்து தழுவினார். குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்றி சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் எம்முழை அன்பில் வந்த அகனமரி காதலையா நின்னோடும் எழுவரானோம் புகனமரி காணன் தந்து புதல்வராற் பொலிந்தான் உந்தை. அப்பனே, நாங்கள் 4 பேர் சகோதரர்கள், ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கனன், குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம். சுக்ரீவனோடு 6 சகோதரர்கள், எம்முழை அன்பில் வந்த அகனமரி காதலையா நின்னோடும் எழுவரானோம். கங்கையிலே ஒரு தம்பி, லங்கையிலே ஒரு தம்பி, இருக்கிறவங்களாம் தம்பினர். டி போட்டு ஆர் போட்டா டாக்டர்னு படிப்பாங்க, ஏ போட்டு எல் போட்டா அவர்கள்னு படிப்பார்கள். நர்ருனா நமது நிறுவர், பர்ருனா பத்திராதிவர். அங்கே ஒரு தம்பி, இங்க ஒரு தம்பினா ஆண்மினைய ஒருமைப்பாடு. இந்தா விபீஷணா இலங்கா புரி ராஜ்யம் 10 நாள் 8 நாள் அல்ல, இந்திராதி தேவர்கள் உள்ள நாள் வரைக்கும் இந்தா கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த பார் உள்ளளவும் எந்தன் பேர் உள்ளளவும் தந்தேன். வேதமுள்ளளவும் வேத கீதமுள்ளளவும் பஞ்சபூதமுள்ளளவும் பாரி ஜாதமுள்ளளவும் தந்தேன். இந்தா 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 விபீஷணா இலங்காபுரி ராஜ்யம். அடைக்கலமின்றி கால் மேலே விழுந்தவளை ஆட்கொள்வது எங்கள் பரம்பரை அறம். அடைக்கலமின்றி கால் மேலே விழுந்த அற்ப புறாவுக்காக உடல் தசையை அறுத்து கொடுத்த சிபிச்சக்கரவர்த்தியின் பேரன் நான். பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்து அடைந்த பேதை வேடனுக்கு உதவி செய்து விறகிடை வெந்தி மூட்டி பாடுரு பசியை நோக்கி தன்னுடல் கொடுத்த பைம்புள் வீடு வெற்றி உயர்ந்த காதை வேதத்தின் விழிமீதன்றோ. அடைக்கலம் என்று கால் மேல் விழுந்த மார்க்கண்டேயருக்கு எம்பெருமான் அருள் புரிந்து கூற்றுவனை உதைத்து என்றும் 16ஆக தந்தார் அல்லவா. மடுத்துறையிலே நீர் எறிந்த சென்ற கஜேந்திரம் என்ற யானையை முதலை பற்றி கொண்ட பொழுது ஆதிமூலம் 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 என்று அழைத்த போது எம்பெருமான் ஓடி வந்தார் என்ற வரலாறு தெரியாதா? மதசிகரி கதறி முது முதலை கவர்தர நெடிய மடு நடுவில் வெறிவி ஒரு விசை ஆதிமூலம் என வரு கருணை வரதன். ஆகவே விபீஷணா, உனக்கு அடைக்கலம் தந்தேன். ராமா என்ற பெயர் எதுவரைக்கும் உண்டோ அதுவரைக்கும் லங்கை ஆளன், அது வரைக்கும் நான் இருப்பேன். கேள்வியும் நீயே, பிரதாபியும் நீயே, எந்த நாவியும் நீயே, சிரஞ்சீவியும் நீயே சொன்னேன். லட்சுமணர் முகம் வாடிவிட்டது. என்னப்பான்னார், லங்கையை கொடுத்தீங்களே, ராவணன் வந்தா என்ன செய்வேன்? அவனை கோசல நாடு கொடுக்கிறேன். உடனே விபீஷண ஆழ்வார் எம்பெருமானுடைய பாதியை தலையில வைத்து அழுது தொழுதார். எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வானவர்கள் பூமழை பொழிந்தார்கள். இப்படி விபீஷண ஆழ்வார் சரணம் அடைந்து எல்லா நலங்களையும் பெற்றார் என்று சொல்லி இந்த வார்த்தையை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விரியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் முகனே. கல்லாக்கும் கத்தவர்க்கும் களிப்பருளும் களிப்பே. கல்லாக்கும் கத்தவர்க்கும் களிப்பருளும் களிப்பே.
காணாக்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே காணாக்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே கண்ணளிக்கும் கண்ணே கண்ணளிக்கும் கண்ணே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் நின்ற நடுவே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் நின்ற நடுவே ஆதியந்தம் இல்லாரும் ஜோதியே ஆதியந்தம் இல்லாரும் ஜோதியே ஆண்டவனே எம்மையே ஆளுடையானியே ஆதியந்தம் இல்லாரும் ஜோதியே ஆண்டவனே எம்மையே ஆளுடையானியே ஆதியந்தம் இல்லாரும் ஜோதியே வந்த பாசம் தன்னை தந்ததல்லால் இன்பம் தந்ததுண்டோ ஐயா தந்தை தாய் சுற்றமென்னும் வந்த பாசம் தன்னை தந்ததல்லால் இன்பம் தந்ததுண்டோ முந்தவினை என்ன செய்திருந்தாலும் முந்தவினை என்ன செய்திருந்தாலும் என் பிழை தன்னை பொறுத்தாளுமே எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீஜனே எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீஜனே உன்னை சிந்தித்திடும் வரம் பெருமானே எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீஜனே உன்னை சிந்தித்திடும் வரம் பெருமானே அன்பு சிவம் இரண்டும் ஒன்றல்லவோ அன்பு சிவம் இரண்டும் ஒன்றல்லவோ அம்மையே அப்பனே உண்மையில் உருவமே ஆதி அந்தம் இல்லாரும் ஜோதியே ஆண்டவனே எம்மையே ஆளுடையானியே ஆதி அந்தம் இல்லாரும் ஜோதியே காமாட்சிக்கு நைவேத்தியம் செய்வோம் அடி பெண்ணே காமாட்சிக்கு நைவேத்தியம் செய்வோம் அடி பெண்ணே திருமாங்கல்யம் சௌபாக்கியமும் திருமாங்கல்யம் சௌபாக்கியமும் நினைக்கும் அடி கண்ணே குலம் தடிக்கும் அடி பெண்ணே காமாட்சிக்கு நைவேத்தியம் செய்வோம் அடி பெண்ணே பங்காரு காமாட்சிக்கு பங்கு
காமாட்சிக்கு நைவேத்தியம் செய்வோம் அடி பெண்ணே. வாழைக்கரை காமாட்சிக்கு வாய்க்காலில் நீரெடுத்து அபிஷேகம் பண்ணி வைத்தாள் பெண்ணே. தோஷம் எல்லாம் நீங்கிவிடும் கண்ணே. ஊரையெல்லாம் கூட்டி வைத்து தாராசுரம் அன்னை பேர் செய்வோம் அடி அன்னதானம் கண்ணே. நம்மை சேராதடி பஞ்சம் பாவம் பெண்ணே. காமாட்சிக்கு நைவேத்தியம் செய்வோம் அடி பெண்ணே. திருமாங்கல்யமும் சௌபாகியமும் நிற்கும் அடி கண்ணே. குலம் தழிக்கும் அடி பெண்ணே. காமாட்சிக்கு நைவேத்தியம் செய்வோம் அடி பெண்ணே. காமாட்சிக்கு நைவேத்தியம் செய்வோம் அடி பெண்ணே. காமாட்சிக்கு நைவேத்தியம் செய்வோம் அடி பெண்ணே. ഹരിവരാസനം വിശ്വമോഹനം ഹരിദധീശ്വരം ആരാധ്യപാദുകം ഹരിവിമർദ്ദനം നിത്യനർത്തനം ഹരിഹരാത്മജം ദേവമാശ്രയേ. ശരണകീർത്തനം ശക്തമാനസം ഭരണലോലുപം നർത്തനാലസം അരുണഭാസുരം ഭൂതനായകം ഹരിഹരാത്മജം ദേവമാശ്രയേ. കളമൃദുസ്മിതം സുന്ദരാനനം കളഭകോമളം ഗാത്രമോഹനം കളഭകേസരീ വാജിവാഹനം ഹരിഹരാത്മജം ദേവമാശ്രയേ. ശ്രിതജനപ്രിയം ചിന്തിതപ്രദം ശ്രുതിവിഭൂഷണം സാധുജീവനം ശ്രുതിമനോഹരം ഗീതലാലസം ഹരിഹരാത്മജം ദേവമാശ്രയേ. ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ ശരണമയ്യപ്പ ശരണമയ്യപ്പ. ഹരിവരാസനം വിശ്വമോഹനം ഹരിദധീശ്വരം ആരാധ്യപാദുകം ഹരിവിമർദ്ദനം നിത്യനർത്തനം ഹരിഹരാത്മജം ദേവമാശ്രയേ. ശരണകീർത്തനം ശക്തമാനസം ഭരണലോലുപം നർത്തനാലസം അരുണഭാസുരം ഭൂതനായകം ഹരിഹരാത്മജം ദേവമാശ്രയേ. കളമൃദുസ്മിതം സുന്ദരാനനം കളഭകോമളം ഗാത്രമോഹനം കളഭകേസരീ വാജിവാഹനം
हरिहरात्मजं देवमाश्रये श्रितजनप्रियं चिन्तितप्रदं श्रुतिविभूषणं साधुजीवनं श्रुतिमनोहरं गीतलालसं हरिहरात्मजं देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा 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 குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெருமுழுதும் பக்தர்களில் ஆனந்த மல்தம் தெருமுழுதும் பக்தர்களில் ஆனந்த மல்தம் தங்க வைரம் கமல முத்து தவழும் தெய்வானை தங்க வைரம் கமல முத்து தவழும் தெய்வானை தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெம்மானை தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெம்மானை முருகப்பெம்மானை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் சந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் சந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் சந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் சந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் வேல் முருகா ஓஹா வேலா ஓஹா வேல் முருகா நலம் யாவும் தருவாய் முருகா எனக்கு நலம் யாவும் தருவாய் முருகா எந்த நாளும் உன்னை மறவா வரமருள்வாய் கோரும் நலம் யாவும் தருவாய் முருகா எந்த நாளும் உன்னை மறவா வரமருள்வாய் கோரும் நலம் யாவும் தருவாய் முருகா எந்த நாளும் உன்னை மறவா வரமருள்வாய் கோரும் நலம் யாவும் தருவாய் முருகா முருகா
நினைக்கும் நெஞ்சில் நிலவும் வானந்தம் இதமானது சிந்தை பிசைவானது 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 என்று எண்ணிப் பணிந்தும் புகழ் பாடும் என் வாழ்விலே இதமானது சிந்தை பிசைவானது என்று எண்ணிப் பணிந்தும் புகழ் பாடும் என் வாழ்விலே நலம் யாவும் தருவாய் முருகா எந்த நாளும் உன்னை மறவா வரமருள்வாய் போரும் நலம் யாவும் தருவாய் முருகா அன்னை வேண்டுகிறான் உன்னை காப்பதற்கு தன்னை உணர்ந்து விடு தவறை திருத்திவிடு அன்னை வேண்டுகிறாள் உன்னை காப்பதற்கு தன்னை உணர்ந்து விடு தவறை திருத்திவிடு கட்டிலில் ஈந்தெடுத்தாள் தொட்டிலில் காத்திருந்தாள் வட்டிலில் சோறு விட்டாள் எட்டி உதைத்தாயே அம்மா அன்னை வேண்டுகிறாள் உன்னை
கர்த்தரே அதன் தலைவர். கர்த்தரது ராஜசபை, கற்றவற்ற தேவசபை, காலமெனும் ஊழியிலும் கலங்காத நீதி சபை. சின்னஞ்சிறு மீன்களுக்கும் அண்ணல் வந்து ஊட்டுகிறார். ஆறறிவில் ஓரறிவு அறியாத ஆழமது. உயிர் படைத்த ஜீவராசிகள் அனைத்துக்கும் அவரே மூலம். உங்களுக்கு புரியும் நான் சொல்வது, உங்களுக்கு புரியும் நான் சொல்வது. ஆகாயம் பூமி எனும் அண்டங்களை யார் படைத்தார்? சாகாத பெருங்கடலை சமைத்து வைத்த தேவன் எவன்? மேகமென மழை பொழியும் மெய்யான சக்தி எது? மேலுலகம் கீழுலகம் வணங்க வரும் மேய்ப்பனவன். வானம் இடிபட வையம் பொடிபட ஊழி புயலென ஆடும் கடலலை பொங்க வேண்டும். ஞான குமரனின் போல திருமுகம் காணும் மகிழ்வினில் நீங்கள் பல வகை துள்ள வேண்டும். காலம் யாரிலும் தேவன் திருமறை காட்டும் பாதையை நாட்டின் மானிடர் சொல்ல வேண்டும். எல்லாரும் வாருங்கள், ஆண்வெள்ளியை பாருங்கள். எல்லாரும் வாருங்கள், வான்வெள்ளியை பாருங்கள். எல்லாரும் வாருங்கள். நல்லோர் பணிந்திடும் வல்லவன் இயேசுவே. நல்லோர் பணிந்திடும் வல்லவன் இயேசுநாதன் பாதம் பணிந்து கொள்வோம். எல்லாரும் வாருங்கள், வான்வெள்ளியை பாருங்கள். எல்லாரும் வாருங்கள். பொன்னும் கோலமும் தூவங்கள் படைத்து தூபங்கள் படைத்து போற்றுவோம், துதி சாற்றுவோம். நாம் பமகம பமகரி சரி சனி பசனி சமகம பனி பமகரி சனி பமகம பமகரி சரி சனி பசனி சமகம பனி பமகரி சனி பனி ச சமகரி ச பம பமகம பனி பனி மா பவனி மம பமகரி சமக மப பனி மப மக மப நி பசனி சா பசனி நி சமகாரி சரி சனி பசனி நி பபனி பப மக மப நி. எல்லாரும் வாருங்கள்,
வான்வெள்ளியை பாருங்கள் எல்லாரும் வாருங்கள்